ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவ்லாம் முடிச்சுட்டு நான் 4 மணிக்கு மேலே தான் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு, அதை வந்து ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரி காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பால் பாக்கெட்டு இருந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து காஃபி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி குடித்தாதான் வந்து ரெஃப்ரெஷ்ஷே ஆகிறோம். அது வரை எப்படியோ ஒரு மாதிரி சோம்பலாக டல்லாகவே இருக்குது. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை மற்றவங்களுக்கு அப்படி தான் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சு வந்ததும் ஒரு காஃபி குடிச்சிடணும். நைட்டு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி போல் ஒரு காஃபி குடித்தா தான் வந்து நல்லா இருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு படம் போட்டிருந்தாங்க, சூப்பரான படம். அந்த படத்தை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் எனக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கவே தோணலை. அப்படியே உட்காந்து மெய் மறந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். உன்னை நினைத்து சூர்யாவும் லைலா நடித்தவங்க, ஸ்னேகா, சூப்பராக இருக்கும் அந்த படம். அப்படியே டீயை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சவுண்டு வச்சு விட்டுட்டு நான் போய் கிச்சனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது வேலை செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் அந்த வேலை செய்யணுமே, அதுக்குள்ளே போகிறதுக்கே பெரிய படம் ஆயிரும். இப்போ நான் லைவும் முடிச்சிட்டோ இல்லை வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, செல்லை எடுத்தேன் அப்படின்னா அந்த செல்லுலேருந்து வெளியே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. ரீல்ஸ் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு அப்புறம் யூடியூப் வந்துட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நான் என்ன வேலை செய்ய வந்தேன்னே மறந்துடுவேன். சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சவுண்டை மட்டும் வச்சு விட்டுட்டு சவுண்டை கேட்டுகிட்டே வேலை செய்யலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நைட்டு வந்து எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காலையிலே சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு. நைட்டு வந்து இன்றைக்கி டிஃபன் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மாவு வந்து நான் வீட்டில் அரைக்கிறதில்ல, வெளியில் தான் அவங்க வீட்லேயே அரைச்சி விற்பாங்க, அங்கேயும் வந்து நான் வாங்கிட்டு வந்துடுறது. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வாங்கி இதை அப்படி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் ஆயில் புளி இது ரெண்டையுமே அதிகமாக வந்து சேர்த்து விட மாட்டாங்க. புளி சுத்தமாக ஆகவே ஆகாது. அப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா 2 தக்காளி, 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி. நீங்கள் புளி அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கை அளவு கடலப்பருப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கேன். இந்த சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் தேங்காய் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் தேங்காய் சேர்த்தலை. இது வந்து ப்ரோட்டீன் கூட. நம்ம கடலப்பருப்பு சட்னியை வெறும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற பதிலாக இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு வதக்கி விட்டுறலாம். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான சட்னி வந்து ரெடி, கடலைப்பருப்பு சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு சட்னி. அவ்வளோதான். சட்னி அரைச்சி வச்சுட்டோம்னா மாவு வந்துச்சுன்னா நம்ம தோசையோ இட்லியோ எது வேணும்னு கேட்குறாங்களோ அதை வந்து ஊற்றி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் ஏதாவது காலியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ஊற்றி வச்சுருவேன். எண்ணெய் வந்து காலியாக இருந்துச்சு. காலையிலேயே வந்து
வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை நான் ஊற்றி வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். சரின்னு சொல்லி இப்போ ஊற்றி வச்சிடலான்னு சொல்லி அதை வந்து ஊற்றி வச்சிட்ருக்குறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குட்டி குட்டி வேலையை தான் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். சமைக்கிறது கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் சமைச்சிட்டு போயிடுவோம். இந்த அரேஞ்ச் பண்ணுறது மிஸ் பண்ணுறது இதுதான் நமக்கு வந்து வேலை வந்து வச்சுட்டே இருக்கும். மாவு வந்துருச்சு. நான் எப்பவும் போல் கலக்கி தோசை ஊற்றிட்டேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை தோசை, அப்புறம் எல்லாமே ப்ளைன் தோசையாக வந்து ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து வெறும் தோசையை சுடுறதுக்கு பதிலாக ஒரு முட்டை தோசை, ஒரு ஆனியன் தோசை, கேரட் தோசை அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுட்டு பாருங்கள். குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.